அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் காலை உணவை சிறப்பிக்க பன்னீர் புர்ஜி. தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு எப்படியும் 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் தேவைப்படும். இது கூட வேறு எதுவும் வேணாங்க. பன்னீர் கூட வேணாம், வெஜிடபிள்ஸ் ஆர் சட்னி அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துக்கலாம். பட் இட்லி தோசையெல்லாம் வெயிட் லாஸ்க்கு வேண்டாம், மித்தவங்க எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா உதுத்துக்கலாங்க. புலன்னு உதிராக இருக்கிற மாதிரி உதுத்தரலாம். ஒரு கடாயில் கீ ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு ஜீரகம் 2 தாளிச்சிக்கலாம். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருக்குது? தொடர்ந்து இதே போல் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்குன்னு தனித்தனியாக போடலாமா, இல்லை 3ஐயும் ஒன்றா சேர்த்து போட்டுடலாமா ஒரே வீடியோவை? நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி, டின்னர் ரெசிபி 3ம் ஒரே வீடியோவில் இருக்கிற மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும் போதோ, டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் டின்னரோ பண்ணும்போது அதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். கடுகு ஜீரகம் தாளிச்சாச்சு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள் அதிலெல்லாம் முடியாதுங்க. குறைஞ்சபட்சம் 100 நாளாவது இருந்தோம்னா தான் வெயிட் கிராஜுவலாக ஸ்லோவாக குறைஞ்சி நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கருவேப்பிலை தாளித்ததுக்கப்புறம் மிளகு பொடி போட்டுக்கிறேன். மிளகு பொடியை முன்னாலேயே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரம் கொஞ்சம் கம்மியாகிக்கும். ஸோ அது போட்டதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டு லைட்டாக சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு ரொம்ப எடுபடாது, ஏன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் எதுவுமே போடலை, அதனால் உப்பு ரொம்ப தேவைப்படாது. காலையில் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் வெயிட் லாஸில் இருக்கும்போது லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். சுலபமாக நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இப்படியே இதை மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அன்றைக்கி வீட்டில் மித்தவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரிலாம் அரைச்சிருக்கோன்னா அதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம். நம்ம என்னங்க பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இன்னொரு 1 வீக் கழிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள்.